வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதிராக இருக்கும். அந்த புதிரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் பயணம் செய்தால் அந்த புதிரை வெற்றி பெற முடியும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேக்டை தாங்க பார்க்க போகிறோம் வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கைன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? எல்லா நாளுமே நமக்கு பிளான் பண்ண மாதிரியே நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது தாங்க கிடையாது. நாம் ஒரு பிளான் பண்ணும்போது அந்த பிளானுக்கு நம்ம மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சப்போர்ட்டாக இருந்தால் பத்தாது. நமக்கு மேலே கிரகங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த பிரபஞ்சமும் சப்போர்ட்டாக இருக்கணும், கடவுளும் சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு தான் அதிர்ஷ்டங்கிற வார்த்தை சொல்லப்படும். உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, அதனால தாண்டா இப்படிலாம் நடக்குதுன்னு. ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறது காரணம் கிடையாதுங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கு கிரகங்கள் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வலு விழுந்து இருக்கும். அப்போ அந்த கிரகங்களை வலு செய்வதற்கு சில பரிகாரங்களை நாம் செய்தாவே கிரகங்கள் வலுவாகி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது நாம் தெரியாததுனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இனி அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணுறேன். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா சனி கிரகத்தை பற்றி தான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. நவக்கிரகங்கள்லேயே கடவுளுங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்ற ஒரு பயங்கரமான ஒரு கிரகம்னா அது சனிதான். சனி கிரகம்னு சொல்கிறத விட சனி பகவான் என்று சொல்கிறது தான் அதிகம். எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அந்த சனி மூளை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூளையில் சனீஸ்வரருக்குன்னு தனி சன்னிதானம் இருக்கும். அந்த சனீஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நிறைய பேர் இப்போ வரையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நமக்கு பாடத்தை கொடுப்பாரு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான நன்மை தீமையை அப்பப்போ வாழும் போதே கொடுத்துருவாரு. அதனால தான் சனியை நீதி தவறாத நீதிமான் என்று அழைக்கப்படுது. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சியின் போது சனி இருப்பிடம் வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதன்படி இப்போ மே மாதம் 20க்குள்ள கிரகங்கள் பல மாறுது. அதில் சனியுடைய ஆட்டமும் ஆரம்பமாகுது. அதனால் சனிக்கு நாளை இந்த பரிகாரம் செய்தால் நம்ம தப்பிக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது. அதன்படி உங்கள் ராசி கன்னியாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது. உங்கள் ராசிக்கு இந்த பரிகாரம் இப்போ பர்டிகுலராக செய்தீங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்க முடியும். சனினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை செய்து பயன்பெறுங்க. அதோடு இந்த மே 20 கிரகங்கள் பல மாறுறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதன்படி உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அதை எப்படி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக மொத்தம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் கர்மகாரகன்கிற ஒரு சக்தியையும் சனி பெற்றிருக்கிறாரு. அதனால் அவருடைய இருப்பிடம் முக்கியமாக கருதப்பட்டு உரிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கிறது தர்ம சாஸ்திரத்திலே வழக்கமாக இருக்கிறது. சனி பகவான் கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த கிரக பயிற்சியில் மே 20க்கு மேலே சனியுடைய ஆட்டமானது இப்படி தான் இருக்கும் என்று கணக்கிடப்படுது. பொதுவாக ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கும், அவ தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தின் பயிற்சியை மக்கள் அதிகம் கவனிக்கிறாங்க. அந்த வகையில் சனி பகவான் தான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு 1 ஆண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம், இந்த மாதிரி கிரகங்கள் சஞ்சரிக்கும். நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது சனி கிரகம் மட்டும்தான். அவர் கர்மகாரகன் நீதிபதி என்று செயல்படுறதுனால சனியுடைய அந்த பயிற்சி டைமில் முக்கியமாக பரிகாரம் செய்யணுங்கிறது சொல்லப்படுது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த டைம் சனியை கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. ஏன்னா இந்த சனினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறித்து நற்பலன்களை பெறுவதற்கு இந்த வழிபாடுகள் கை கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை செய்து பயன்பெறுங்க. கன்னி ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா,
சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரணுங்க. அதனால் நற்பலன் கிடைக்கும். முடிந்தால் இனி வியாழக்கிழமை 27 கருப்பு கொண்ட கடலையை ஊற வைத்து மாலையாக போட்டு 2 விளக்கேற்றி குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு குறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. இதை செய்து கண்டிப்பாக பயன் பெறுங்க. இவ்வளோ நேரம் சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னிராசி நேயர்களே, மே 20 கடைசி நாட்கள் கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். 10ல் குரு சஞ்சரிப்பதோடு தர்ம சமயம் கண்டக சனியின் ஆதிக்கமும் நடைபெறுகிறது. எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்களும் மனக்கலக்கங்களும் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருவரை பொறுமையாக செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பயிற்சி இந்த டைம் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் திருப்தி ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றம் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. மே 15 அதாவது இந்த 20க்கு முன்னாடியே மிதுன ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பாகிஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் தொழில்ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் கூடுதல் லாபமானது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அதோடு நல்ல நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இதை தொடர்ந்து கரெக்டாக 20ஆம் தேதிக்கு பின்னாடி மே 26 அன்னைக்கு புதன் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிநாதனும் புதன் என்பதால் இந்த டைம் ஒரு இனிமையான டைமாக அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டணும். முக்கியமான நபர்கள் உங்கள் கூட்டாளியாக மாறுவாங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுவீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உங்கள் பெயரிலே உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரிலே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் அந்த யோகத்தை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும் என்பது தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. ஃபைனலாக இந்த 20க்குள்ளே கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்கு சுக்கிரனும் வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்து இருப்பதால் திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். தெய்வீக சிந்தனை மேலோங்கோ. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் ஆச்சரியம் தருவதாக அமையும். வியாபாரத்தில் பிரபலமானவர்கள் சில வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சில சலுகைகளை பெறுவீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இனி செயல்படலாம். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.